ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பவன்குமார். நான் டாட்டா டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிட்டேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கிடிகன் KaaShiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகனை பத்தி பேசுறதுல. ஏன் சார் சரித்திர நாயகன் சொல்றீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துருக்க முடியாதுங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ராஜீவ் காந்தி காலேஜுங்க வெள்ளூர் சேர்ந்த அந்த தம்பி பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சு என்கிட்ட வந்து, சார் நான் ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டாருங்க. எப்படி தம்பி முடியும் சார்? நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஐடி பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன், என்னால் போக முடியும் சார், நிறைய ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஐடியா வேற, படிக்கிறது வேற தம்பி. பெட்ரோலியம் இன்ஜினியர் எப்படி தம்பி நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போக முடியும்னு நினைச்சேங்க. ஆனால் சாதிச்சு காமிச்சிருக்கான் என் தம்பி பவன்குமார். சார் பவன்குமார் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எள்ளுனா எல்லையா இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி முடிப்பாங்க. கெத்து. அப்படியாப்பட்ட ஒருத்தர் தாங்க ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஜெயிச்சு தான் பவன்குமாருங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க ராஜீவ் காந்தி காலேஜ் வெள்ளூர் சேர்ந்த தம்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸாக இருக்காங்க. மனசார வாழ்த்துற தம்பி, இன்னும் நீ நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் ஞாபகம் வருதுங்க. வியர்வை துளிகளை செலவிடவில்லை என்றால் என்றுமே நீ ஜெயிக்க முடியாது. நீ வியர்வை துளிகளை செலவிடும் ஒவ்வொருத்தனும் வெற்றியாளனே. அதற்கு உன் வெற்றிக்கான படிக்கட்டு தான் உன்னுடைய வியர்வை துளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சாதாரண பண்ணிட்டு வெற்றியாலாம் நீ சாதிச்சிருக்க தம்பி, வாழ்த்துக்களை சொல்றேன் நானும் இந்த கம்பெனி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சரித்திரத்தை படிக்கணும் ஒவ்வொருத்தருமே நினைப்பாங்க. அந்த சரித்திரத்தை படைக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் ஒரு வெற்றியாளன் தேவைப்படுவானுவாங்க. அந்த மாதிரி நம்ம கம்பெனியோட ஒரு சரித்திரம் என்னென்னா வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து லைக் பிளேஸ் ஆனது கிடையாதுங்க. ஸோ என்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. அதோட பெரிய ஒரு ஷாக்கிங் இல்லை ஆச்சரியமான ஒரு விஷயம்னா டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஸோ 2 ஆஃபர் வாங்கியிருக்கா. நம்ம தம்பிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. தம்பி நீங்கள் உங்கள் டீட்டெயில் பற்றி சொல்லலாம். உங்கள் பேர், அப்பா பேர், எந்த ஒரு நேட்டிவ், எந்த காலேஜ், எல்லாமே சொல்லலாம். என் பேர் வந்து பவன்குமார். என்னோட நேட்டிவ் வந்து வேலூர். நான் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 2021 பாஸ்ட் அவுட்டு. அப்புறம் டாட்நெட் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாரை வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணேன். சார் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு. சரி தம்பி, ஆக்சுவலாக வந்து லைக் என்னுடைய கேள்வி என்னன்னா, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் தம்பி நீங்கள் எப்படி ஐடி இண்டஸ்ட்ரி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ஃபஸ்ட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஐடி ஃபீல்டில் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோலியமும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஃபீல்ட் ஒர்க்னால. அதனால சரி நம்ம ஐடி ஃபீல்ட். சரி, பட் ஆனால் வந்து லைக் ஐடின்றது ரொம்ப டஃப்னு வாங்க, அந்த கோடிங்லாம் ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எது பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன், கான்சன்ட்ரேட் பண்ணி கோடிங் எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான், வீட்டில் ஹாப்பியா? என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் ஹாப்பி சார். எல்லாம் திட்டாங்களா இல்லையா? பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சு ஏன்டா ஐடிக்குள்ள போன்னு திட்டாங்களா இல்லையா? அது மாதிரியே சொன்னாங்க. அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா ஹாப்பி, அதுவே போதும் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. கண்டிப்பா வந்து பயங்கர செட்டில் ஆயாச்சு. வாழ்த்துக்கள் தம்பி, கண்டிப்பா விஷ் பண்றேங்க. ஸோ வாழ்த்துக்கள். சரி, இது ஒரு ஸ்டார்டிங் படிக்கிட்டு தான், இன்னும் நிறைய சாதிக்கிறோம். தேங்க்யூ சார். 2021 பாஸ்ட் அவுட்டு. நான் 1 இயராக வந்து ஃபஸ்ட்டு ஐடி ரிக்ரூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டுக்கு ஐடி ஃபீல்டில் போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ டாட்நெட் டெவலப்பர் வந்து படிக்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. வெங்கட் சாரை வந்து
மீட் பண்ணேன். இப்போ வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. மொத்தமா 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுல 5 இன்டர்வியூல வந்து லாஸ்டா 2 இன்டர்வியூ இன்னைக்கு ஒன்று அட்டன் பண்ணேன். இன்னைக்கு காலையில தான் அட்டன் பண்ணேன். அது அப்பயே சொல்லிட்டாங்க, ஆஃபர் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மண்டே ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணேன். அது வந்து .NET கோர் பொசிஷன். அதுலயும் வந்து ஃபுல்லா .NET கோர் பத்தி தான் கேட்டாங்க. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன்.